ஹலோ எவ்ரிபடி, நான் தான் அவங்க ஜீவா. இன்றைக்கி என்னடா டாபிக் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் வெளியில் நடந்து போகும்போது பார்த்தேன், மேலே ஃபுல்லாக பறவையாக பறந்து போச்சு. அந்த பறவைலாம் ஏன் பறக்குதுன்னு யோசித்தேன். ஏன்னா இங்கே வந்து வின்டர் ஆரம்பிக்க போதான், அதனால் அது வந்து வெயில் இருக்க இடமா தேடி போயிட்டுருக்கு. அதாவது புலம்பெயர்றது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஏன் அப்படி ஆகுது, எப்படி கரெக்டாக போகுது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு, அதுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்ஸ் பண்ணி இதான் நார்த்து போல், இதான் சவுத்து போல் அப்படின்னு கண்டுபிடிச்சி போதும். இன்றைக்கி டாப்பிக்கு இதாகவே வச்சுக்கோமே அப்படின்னு தான் யோசிச்சு இன்றைக்கி டாபிக் என்ன எடுக்கலாம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்ஸு அதை பற்றி பார்க்கலான்னு எடுத்தேன் இந்த டாபிக். இன்றைக்கான டாபிக் அதான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட இன்ட்ரோலேயே சொன்னோம், பேர்ட்ஸை பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பேர்ட்ஸை வச்சு இந்த மேக்னட்டிசம் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் வந்து கரெக்டாக அந்த வின்டர் டு சம்மர் வரும்போது அந்த பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை ஆகி போகிறத பார்க்க முடியும். அது எப்படி கரெக்டாக அந்த டைரெக்ஷனில் இயர்லி கரெக்டாக போகுது, அதுக்கு காரணம் வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த பேர்டை சென்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு காம்பஸ் யூஸ் பண்ணி போகிற மாதிரி போகுது. எப்படி போகுதுன்னா, அதோட பிரெயினில் இல்லைன்னா ஐஸில் வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து இருக்கும், அந்த சென்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெப்ரா ஃபிஷ் பேர்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பேர்டோட ரெட்டினாவில் வந்து கிரிப்டோக்ரோம்ஸ்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, க்ரைஃபோர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோட்டீன் இருக்கனால தான் மேக்னெட்டை வந்து எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து சென்ஸ் பண்ணி அந்த டைரெக்ஷனில் கரெக்டாக போகுது. வேணுன்னா நீங்கள் கூகுள் கூட பண்ணி பாருங்கள், அதில் வரும். ஜெப்ரா ஃபிஷ் பேர்டுன்னு போட்டிங்கன்னா அதை பற்றி வரும். அது எப்படி சம்மர்லேருந்து வின்டர் மாறும்போது அந்த சீசனல் சேஞ்ச் அப்போ கரெக்டாக ஃப்ளை ஆகி அங்கே போகுதுன்னு. இப்போ வந்து எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஒன்றும் இல்லை, ஒரு காம்பஸ் இருக்குல்ல, காம்பஸ் வந்து இப்படி வச்சுருந்தோன்னா அது காமிக்கிற டைரெக்ஷன் தான் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷன். அதோட நார்த்து போல் மேக்னெட்டிக் நார்த், மேக்னெட்டிக் சவுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ எர்த் இருக்குன்னா அதில் வந்து நம்ம நார்மல் நார்த்து சவுத்து, அதான் ட்ரூ நார்த் சவுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து மேக்னெட் வச்சோன்னா கொஞ்சம் லேஸாக அப்படி நகன்றிருக்கும், அதான் மேக்னெட்டிக் நார்த்து, மேக்னெட்டிக் சவுத்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன் சொல்கிறாங்க. இந்த ஆங்கிளை வந்து அதே இது ஈக்குவேட்டருக்கு பார்த்தோன்னா அதை வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்கிறாங்க. எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு எப்படி பேர்டு வந்து ட்ராவல் ஆகுதுங்கிறத இப்போ பார்த்தாச்சு. அடுத்து இந்த மேக்னெட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க பார்ப்போம். அதை வந்து ஒரு ஓராக தான் ஃபஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ஓர் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு ஆடு மேய்க்கிற பையன் வந்து ஒரு அயன் ஸ்டிக்கை கையில் வச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கான். நடந்து போயிட்டே இருக்கும்போது முன்னாடி வந்து ஒரு சின்ன மேடு மாதிரி இருந்திருக்கு. அதில் வந்து அந்த ஸ்டிக்கு போய் ஒட்டிக்கிச்சு. ஒட்டினோடனே என்ன அது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறான். அதை எடுத்து அதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு தெரியுது. இதை வந்து மேக்னெட்டுன்னு நேம் பண்ணுறாங்க. இந்த மேக்னெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓர் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்னைட் அயனில் இருக்க இதில் ஒரு ஓரில் தான் இருக்கும். அதை வந்து பல விதமான செப்பரேஷன் யூஸ் பண்ணுறாங்க. மேக்னெட்டிக் செப்பரேஷன் வந்து ஒரு மெத்தட். ஒரு வீலில் வந்து அதை வந்து ஃப்ளோ பண்ண விடுவாங்க மேலே அந்த ஓர் வந்து இப்படி வரும்போது கீழே வந்து மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்னெட் இருக்கிறது வந்து இருக்கனால அந்த ஓரில் இருக்க மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்க இது மட்டும் மேக்னெட் அட்ராக்ட் பண்ணி கீழே வந்துடும், மீதி இருக்கெல்லாம் அப்படியே தள்ளி போய் விழுந்துடும். இதுதான் அதை வந்து மேக்னெட் வந்து எடுக்கிற செப்பரேஷன் மெத்தட். இந்த மேக்னெட் வந்து வேறு விதமாகவும் க்ரியேட் பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணலான்னா, இப்போ வந்து ஒரு அயன் பீஸ் ஆர் எனி கண்டக்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு வயரை உண்ட் பண்ணி அதை வந்து எலக்ட்ரிசிட்டி அந்த வயரில் பாஸ் பண்ணோன்னா அந்த பீஸ்க்கு வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்துடும். இதை வந்து மேக்னடைசேஷன் சொல்லுவாங்க. எப்படி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வருதுன்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டியில் வந்து சொல்லியிருப்பேன், எலக்ட்ரிக் ஃபீல்டை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இல்லை எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும்போது அந்த பீஸ் ஆஃப் அயனில் வந்து எலக்ட்ரிசிட்டினால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதில் என்ஹான்ஸ் ஆகி இதுலேயும்
மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேக்னெட்டாக மாறிடும். அடுத்து வந்து இப்போ ஒரு மேக்னெட் உருவாக்கியாச்சு. இதே தான் எலக்ட்ரிசிட்டி பற்றி சொன்னேன். எலக்ட்ரிசிட்டியில் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் பண்ணுவோம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண. அதுலேயும் இந்த மேக்னெட் தான் மெயின் யூஸாக இருக்குது. அந்த இப்போ ஒரு மோட்டார் எடுத்துக்கிட்டோன்னா நடுவில் காயில் இருக்கும். காயிலில் வந்து இந்த 2 சைடு மேக்னெட் தான் இருக்கும். இப்போ அந்த காயில் வந்து சுற்றும் போது அந்த காப்பரில் இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்லாம் இதாகும் போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்க மேக்னெட்டில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிறனால ரெண்டும் இன்டியூஸ் ஆகி இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து இப்போ மேக்னெட்டை பற்றி எவ்வளவு பார்த்தாச்சு. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் வந்து பார்ப்போம். என்னென்னா இப்போ ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். பார் மேக்னெட்னா இதுதான். இப்படி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு மேக்னெட், அதுதான் பார் மேக்னெட். அதை எடுத்துகிட்டு அதை இப்போ 2 பீஸாக வெட்டினோன்னா அந்த ஒவ்வொரு மேக்னெட்டுமே பார் மேக்னெட்டாக தனித்தனியாக ஒர்க் ஆகும். இங்கே ஒரு தனி நார்த்து போல் சவுத்து போல் இருக்கும், இங்கே ஒரு தனி நார்த்து போல் சவுத்து போல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, அந்த மேக்னெட் வந்து ஒரு வயரில் கட்டி இப்படி தொங்க விடுறோன்னா அது வந்து மேக்னெட்டிக் நார்த்தையும் மேக்னெட்டிக் சவுத்துக்கும் கரெக்டாக இப்படி தான் நிற்கும். வேறு எந்த டைரெக்ஷனுமே மூவ் ஆகாது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கடுத்து வந்து அதில் வந்து இப்போ மேக்னெட்டோட லென்த் எடுத்துக்குவோம். அது வந்து நார்மல் லென்த், ஜாமெட்ரிக் லென்த்து, நம்ம எடுக்கிற ஸ்கேலில் எடுக்கிறது வந்து அதுக்குள்ள வந்து மேக்னெட்டிக் லென்த்துன்னு ஒன்று இருக்கும். அதாவது அதோட ஜாமெட்ரிக் லென்த்தோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் அது மேக்னெட்டிக் லென்த்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து போல்ஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஹையாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து மிடில் வர 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 வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த அடர்த்தி இன்டென்சிட்டி வந்து கம்மியாயிடும். அடுத்து வந்து வேறு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி மூவ் ஆகும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ளஸ்ஸுக்கு வந்து அவுட்வேர்டில் இருக்கும், மைனஸ்க்கு வந்து இன்வெர்ட்டில் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும். அப்படின்னு நார்த்து போல் டு சவுத்து போல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து வந்து இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னா நார்த்தன் லைட்ஸ் அண்ட் சவுத்தன் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க பாஷையில் என்ன சொல்லுவாங்க, அரோரா போரியாலிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அரோரா ஆஸ்ட்ரேலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் சொன்னதுலேயே தெரிஞ்சிருக்கும். நார்த்தன் லைட்ஸ்னு நார்த்து சைடு, அதாவது ஆர்டிக்கை ஒட்டி ஒரு லைட் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி சவுத்து சைட்லேயும் ஒரு லைட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் நார்த்தன் லைட்ஸ் அண்ட் சவுத்தன் லைட்ஸ்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, அதாவது சன்லேருந்து வர சோலார் விண்டு, அதாவது காந்த புயல்னு சொல்லுவாங்க, சூரிய புயல்னு கூட சொல்லலாம். அதுலேருந்து வர ஸ்ட்ரோம்னால் நார்த்து போல்லையும் சவுத்து போல்லையும் இது ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, சோலார் விண்ட்ஸில் இருக்க அந்த இருந்து வர பார்ட்டிகிள்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக சார்ஜ்டு பார்ட்டிகிளாக வரும். அதாவது ஃபுல்லி சார்ஜ்டு பார்ட்டிகிளாக வரும். அதில் வந்து சார்ஜ்டு பார்ட்டிகிள் வந்து லைட்டோட ஸ்பீடுக்கு வந்து ஈக்குவலாக ட்ராவல் ஆகும். அப்படி வரும்போது எர்த்தை சுற்றி இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது, ஸ்கின் கேன்சர் வரலாம், வேறு ஏதாவது டிசபிலிட்டிஸ் வந்து பாடியிலே உருவாகும். அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கனால அதை வந்து சேஃபர் பண்ணுது. அந்த பார்ட்டிகல்ஸ் வர வேகத்தில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒட்டி இருக்க பார்ட்டிகளில் வந்து கொலாய்ட் ஆகுது. அப்படி கொலாய்ட் ஆகும்போது அந்த லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியில் பார்த்துருப்போம். எல்இடியில் வந்து அந்த லைட் எமிட் ஆகும்போது கேஸஸ் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து கலர்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி இங்கே வந்து நார்த்தில் வந்து க்ரீன் கலரும் பேல் எல்லோ கலரும் வருது. இது காரணம் வந்து அயனைஸ்டு ஆக்சிஜன். மேலே இருக்க ஆக்சிஜனோட அங்கேருந்து வர சோலார்லேருந்து வர எனர்ஜி வந்து ஹிட் ஆகும்போது கொலிஷனால் அந்த கலர் வந்து நார்த்தில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி சவுத்தில் வந்து பர்பிள் ஆர் ப்ளூ கலர் வந்து வரும். அதுக்கு காரணம் வந்து நைட்ரஜனில் வந்து இது கொலாய்ட் ஆகும்போது நைட்ரஜன் சார்ஜ் ஆகி இந்த கேஸ்னால் அங்கே வந்து ப்ளூ கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்.
இதுதான் அரோரா போரியாலிஸ் அண்ட் அரோரா ஆஸ்ட்ரேலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நார்த் அண்ட் சவுத்தில் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது, ஏன் நைட்டில் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது? ஃபஸ்ட்டு நைட்டில் மட்டும் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, நைட்டில் தான் அங்கே வந்து அட்மாஸ்பியர் வந்து ஸ்க்ரீன் மாதிரி ஆக்ட் ஆகும். அதனால தான் நைட்டில் வந்து நல்லா தெரியுது. நைட்டில் தான் அந்த கலர் லைட்லாம் நல்லா தெரியும். அதனால தான் நைட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது. மார்னிங் டைமில் வந்து சன் இருக்கும், இருந்தாலும் அது வந்து ப்ரொடியூஸ் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த எப்படி ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு, நைட்டில் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு, எப்பப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா சோலார் விண்ட் வரும்போது தான் ப்ரொடியூஸ் ஆகும். சோலார் விண்ட் வந்து இப்போதைக்கு இருக்க ஸ்டாட்டிஸ்டிக் படி 11 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வருது. 11 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வருது. அடுத்து வந்து 2026 வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரோரா போரியாலிஸ் அண்டு ஆஸ்ட்ரேலிஸ். இதுக்கு முன்னாடி 2015 வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து அது ஏன் நார்த் அண்ட் சவுத்தில் வருதுன்னு சொல்லலை இன்னும், அதை சொல்கிறேன். இப்போ நார்த் அண்ட் சவுத்தில் ஏன் வருதுன்னா, இப்போ வந்து எல்லா சைடும் இருந்து அந்த சோலார் விண்ட் வந்து வரும்போது அது வந்து சார்ஜ்டு பார்ட்டிகளாக தான் வருது. இப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகள்னால் இந்த சைடு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நிறையா இருக்குன்னா இந்த பக்கம் அட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் அட்ராக்ட் ஆகும். அந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் அட்ராக்ட் ஆகிற மாதிரி அட்ராக்ட் ஆகி நார்த்லேயும் சவுத்துலேயும் வந்து இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி நார்த்தில் வந்து அங்கே வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். இதான் எர்த்துனா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். நார்த்தில் வந்து அவுட்வேர்டில் இருக்கும். அதே மாதிரி நார்த்தில் வந்து சர்க்கிள் சுற்றி அந்த சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். டென்சிடாக இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனால் அங்கே தான் மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் இதுதான் அரோரா போரியாலிஸ் அண்டு இதை பற்றி வந்து நாசாவில் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கிளியர் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜில் வந்து எப்படி நார்த் அண்ட் சவுத்தில் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறதுக்கான கிளியர் இமேஜ் இருக்கும். இப்போ எர்த் இருக்குன்னா சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மேலே வந்து கொஞ்சம் ஓப்பன்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கவர் ஆகிருக்கும், ஒரு மாதிரி சர்க்கிள்டு பார்த்து மாதிரி இருக்கும். அந்த சோலார் விண்ட் வரும்போது இங்கிட்டலாம் டிஃப்ளெக்ட் ஆகி அந்த பக்கம் அட்ராக்ட் ஆகி இந்த பக்கம் போகிறத வந்து நல்லா சொல்லி பிக்சர் போட்டிருப்பாங்க, வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து இன்னொன்று ஆட் பண்ண நினச்சேன். என்னென்னா, இப்போ வந்து ரோலர் கோஸ்டர்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இதை யூஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரோலர் கோஸ்டர் லான்ச் பண்ணுறதுக்கு மோட்டர் யூஸ் பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து இதான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, லென்ஸ்லான்னு ஒன்று இருக்குது. லென்ஸ்லானா என்னென்னா, இப்போ வந்து ஒரு காப்பர் பைப் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு மேக்னெட் ஹைலி பவர் இருக்க மேக்னெட் விட்டோன்னா அந்த மேக்னெட் வந்து உள்ளே போகும்போது அதோட மூமெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும். சாதாரண பைப்பில் போடும்போது இருக்க மூமெண்ட்டுக்கும் அந்த காப்பர் பைப்பில் இருக்கும்போது இருக்க மூமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை தான் அங்கே அப்ளை பண்ணுறாங்க. அந்த ரோலர் கோஸ்டர் வீலில் வந்து மேக்னெட் வச்சு கீழே வந்து அந்த காப்பர் பைப் செஞ்சு இதை மூவ் பண்ணும்போது அங்கே நடக்கிற அப்போசிங் ஃபோர்ஸ்னால இது வந்து ஸ்டாப் ஆகுது. அதான் லென்ஸ்லான்றது அதான். இட் அப்போசஸ் த காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். எப்படின்னா, இப்போ வந்து இதுலேருந்து இங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இதில் ப்ரொடியூஸ் ஆன எலக்ட்ரிசிட்டி இதை அப்போஸ் பண்ணி இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். அதான் லென்ஸ்லான்னு சொல்லுவாங்க. இதில் தான் ரோலர் கோஸ்டரில் வந்து இப்படி தான் யூஸ் ஆகுது. வேறு வந்து கரண்ட் அடுப்புன்னு சொல்லுவோம். அதாவது மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னால தான் அந்த கரண்ட் அடுப்பில் வந்து ஹீட் ஆகுது. அடியில் வந்து மேலே வந்து மெட்டல் இருக்கும், அடியில் மேக்னெட் இருக்கும். மேக்னெட் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது அது மேலேருந்து வரும்போது இதிலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிராஸ் ஆகி அங்கே வந்து ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் இப்படி வந்து ஹீட் ஆகுது. இதை வந்து எடி கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எடி கரண்ட்டில் தான் அப்படி நடக்கும். அந்த சர்க்குலர் பாத்தில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த வட்டத்துக்குள்ளே மட்டும் தான் ஹீட் இருக்கும், வேறு எங்கேயும் ஹீட் இருக்காது. இதுதான் எடி கரண்ட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே டெலகிராம் லிங்க்கு கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலில் இன்னும் நீங்கள் சேரலைன்னா அதில் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வரும்.